வணக்கம் அன்பான சொந்தங்களே. TSSL வழங்குகின்ற இந்த நிகழ்வானது அறிவோம் தெளிவோம். இன்றைய அறிவோம் தெளிவோம் நிகழ்ச்சியில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற தலைப்பு என்னென்றால் இந்த ஆடி பூரம். இந்த ஆடி மாதம் என்றாலே பெருமைக்குரிய ஒரு மாதமாக ஆடி இருக்கும். ஆடி வெள்ளி என்று சொல்வார்கள், ஆடி செவ்வாய் என்று சொல்வார்கள். இப்பொழுது வர இருக்கின்றது ஆடி பூரம். அந்த ஆடிப்பூரம் என்றால் என்ன, ஏன் அதை நாங்கள் கொண்டாடுகிறோம் போன்ற விளக்கங்களை அழகாக ஒரு ஆன்மீக பேச்சாளராக இருக்கின்ற வெள்ளத்தாயி அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வாருங்கள். வணக்கம் வெள்ளத்தாயி. வணக்கம். வணக்கம் அக்கா. வணக்கம் வணக்கம். இப்ப ஆடிப்பூரம் என்றால் என்ன, ஏன் அதை நாங்கள் கொண்டாடுகிறோம்? ஆடிப்பூரம் ஆடி மாதத்துல தமிழ் மாதங்கள் 12ல் ஆடி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். அம்பிகைக்கு உரிய அனைத்து விசேஷங்களும் கொண்டாடப்படுற மாதம் வந்து ஆடி. அம்பாளுக்கு உரித்தான ஒரு மாதம். இதுல ஆடி பூரம் அப்படின்னீங்கன்னா ஆடி மாதத்துல வர்ற அந்த பூர நட்சத்திரத்துல ஆண்டாள் அவதரித்த நட்சத்திரம் பூர நட்சத்திரம். ஆண்டாள் யாரு? வைகுண்டத்துல மகாலட்சுமி இந்த பாம்பனை மேல பள்ளி கொண்டிருக்கும் எம்பெருமான் திருவேங்கடநாதனோட பாத கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிற மகாலட்சுமி தான் அந்த ஆண்டாள். அவங்க வந்து ஏற்பட்ட ஒரு ஊழல் காரணமா பூமியில வந்து பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு அவதார நோக்கத்தோட இந்த பூமிக்கு பூமாதேவி மகளா பூமாதேவியாவே வந்து அவதரிக்கிறாங்க. அவங்க வந்து மகாலட்சுமி தாய் தான் ஆண்டாள். அவங்க வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெரியாழ்வார் வந்து வடபத்திரசாயி அப்படிங்கிற எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா பூ பறித்து பூக்களை தொடுத்து பெருமாளுக்கு சாற்ற அந்த பெரிய கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சோலையில போய் அந்த கோயிலோட சைட்லயே அந்த பூங்கா வனம் இருக்கிறது, அங்க போய் பூக்களை பறிச்சுட்டு வந்து தொடுத்து பெருமாளுக்கு சாற்றுறது டெய்லி தினம் அவங்க அந்த ஒரு சேவைய பெருமாளுக்கு பண்ணிட்டு இருக்கிறாரு பெரியாழ்வார். அவர் அன்றைய தினம் ஆடி பூர நட்சத்திரத்தை அன்னைக்கு அவரு அந்த பூஞ்சோலையில போய் பூக்களை பறிச்சிட்டு இருக்கும் போது ஒரு துளசி செடியின் ஒரு மூட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து குழந்தை வடிவத்துல அழகா மகாலட்சுமி குழந்தையா இருந்தா நம்ம எப்படி இருக்கோம், அவங்க ஒரு அழகிய ஒளி பொருந்திய ஒரு தேஜஸான ஒரு முகத்தோட ஒரு குழந்தை வந்து வீறிட்டு அழுது. அவருக்கு பெரிய ஒரு ஆச்சரியம், இந்த இடத்துல எப்படி ஒரு குழந்தை சத்தம் அப்படின்னு பெரியாழ்வார் ஆச்சரியத்தோட போய் அந்த குழந்தைய வாரி அணைச்சி அந்த குழந்தைய அவருக்கு கிடைச்ச பெரிய ஒரு பரிசா, பெருமாள் கொடுத்த ஒரு பரிசா எடுத்து அவர் வளர்க்க ஆரம்பிக்கிறார். அன்பும் பாசமும் காட்டிக்கிறார். அவங்க வந்து பூமியில இருந்து கிடைச்சதுனால பூமாதேவிக்கு கோதை, ஆண்டாள் இப்படி பல நாமங்களை சொல்லி அவர் அன்பு பாசத்தை காட்டி அந்த குழந்தைய வளர்க்கிறார். தினம் அவர் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும்போது இந்த குழந்தைய கூட கூட்டிட்டே போறார். அது போகும்போது நம்ம சின்ன வயசுல இருந்தே ஒருத்தங்களை போய் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த அன்பு பெருமாள் மேல வந்துடும்ல, அது மாதிரி அந்த குழந்தைக்கும் பெருமாள் மேல ஒரு அளவு இந்த ஒரு பக்தியை தாண்ட ஒரு அன்பு. அவரு கீதை சொன்ன மாதிரி நம்ம பக்திய வந்து எந்த விதமானாலும் வெளிப்படுத்தலாம். அன்பா, காதலா, நண்பரா நம்ம நினைச்சுக்கலாம் பகவான. அந்த மாதிரி இந்த இதுல ஆண்டாள் வந்து பகவான காதலிக்கிற ஒரு காதலனா நினைச்சு மனசுக்குள்ள அவரை விரும்புறாங்க. கண்ணனை வந்து அவங்க அப்பா வழிகாட்டுதலோட தான் அந்த பக்தியும் அன்பும் அந்த ஆண்டாளுக்கு அது கிடைக்குது. தினம் ஆழ்வார் வந்து அந்த மாலையை கட்டி பெருமாளுக்கு சாற்றுறதுக்காக வச்சுட்டு அவரு வெளியே போகும்போது இவங்க அந்த மாலையை எடுத்து கழுத்துல போட்டுட்டு, அப்போ நில கண்ணாடி எல்லாம் இருக்காதுல்ல, தண்ணி கிணத்துக்குள்ள இருக்கிற தண்ணியில அந்த முகத்தை பார்ப்போம். அந்த மாலை அணிந்த நம்ம முகம் எப்படி இருக்கு அப்படின்னு அந்த அழகு பார்ப்பாங்களாம். அந்த கிணத்துல இருக்க தண்ணியில ஆண்டாளோட அவ்வளவு அழகா தெரியுமா. இன்னைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அந்த கிணற பாதுகாத்து வச்சிருக்காங்க. நாம வந்து பார்த்தோம்னா நம்ம முகம் அந்த தண்ணியில தெரியும். இன்னைக்கும் எத்தனை ஆயிரம் யுகங்களுக்கு முன்னாடி உள்ளது. அந்த கிணறு இன்னமும் பாதுகாத்து வச்சிருக்காங்க. ஆண்டாள் வந்து அப்படி எடுத்து போட்டு அழகு பார்த்துட்டு வச்சிருக்காங்க. அது வந்து அவருக்கு பெரியாழ்வார் தகப்பனாருக்கு தெரியாது. ஒரு நாள் வரும்போது அவர் பார்த்துடுறாரு, நீ எப்படி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திட்டி அது கொண்டு பெருமாளுக்கு வேற மாலையை கட்டி கொண்டு சாற்றுறாரு. இந்த அரியா குழந்தை தவறு பண்ணிட்டா பெருமானே நீ எப்படியாவது பொறுத்தரலணும் அப்படின்னு சொல்லி வேற பூக்களை பறிச்சு கொண்டு போய் சாத்துறாரு. அந்த மாலையா பெருமாள் ஏத்துக்காததுனால
இவர் என்ன பண்றாரு, கனவுல வந்து ரொம்ப வருத்தத்தோட தூங்குறாரு. இப்படி ஏத்துக்கலையே, தவறு நடந்துட்டேன்னு வருத்தத்தோட ஆழ்வார் தூங்கும் போது கனவுல வந்து பெருமாள் சொல்றாரு, ஆண்டாள் சூடிய மாலை தான் எனக்கு மிகவும் விருப்பம், அதையே எனக்கு தினமும் அப்படியே பண்ணு அப்படின்னு சொல்லி கனவுல சொல்லிடுறாரு. அதுல இருந்து ஆழ்வார் என்ன பண்றாரு, மகளை அணிய சொல்லி அந்த மாலையை எடுத்துட்டு போய் பெருமாளுக்கு சாட்டுறாரு. இது வந்து தினம் தினம் நடக்குது. ஒரு காலத்துல அவங்க பெரிய ஆளாயிடுறாங்க. பெரிய ஆளாகி பெருமாளை தான் எனக்கு கணவரா வேணும் அப்படின்னு சொல்லி நோன்பு நோக்குறாங்க. மார்கழி மாதத்துல 30 நாளும் எம்பெருமானை நினைத்து 30 பாடல்கள். மார்கழி முதல் நாள்ல இருந்து மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமீர் போதுமினோ நேரிலையீர் சீர்மல்கு ஆழ்வாடி செல்வச் சிறுமீர்கால் ஊர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் கும்பரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் தார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ ரம்பாவாய் அப்படின்னு முதல் பாடல். நாராயணன் நாமத்தை நம்ம சொன்னாலே நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற ஆண்டாள் 30 நாளும் 30 பாடல்கள் அதை பாடி, அது நம்மளும் அந்த 30 நாளும் நோன்பு இருந்து நம்ம பாடணும், பெருமாளை நினைச்சு அந்த 30 பாடல்களையும் பாடணும் அப்படின்னா தீர்க்க சுமங்கலி பாக்கியம், நல்ல மனதுக்கு நிறைவான கணவன், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கணவன், இப்படி எல்லா விதமான பாக்கியங்களையும் அந்த அம்பாள் நமக்கு அருள்வார். அப்படி 30 நாள் நோன்பு இருந்து பெருமாளை வேண்டி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து அரங்கநாதரை போய் திருமணம் பண்ணாங்க. ஸ்ரீரங்கத்துல போய் அரங்கநாதனோட திருமணம் பண்ணி ஆண்டாள் வந்து அரங்கநாதரோட ஐக்கியமானாங்க. இது ஒரு அருமையான வாழ்க்கை பாடம். இறைவனை வந்து கூட நம்ம காதலிச்சு கல்யாணம் பண்ண முடியும், இறைவனை நம்ம எந்த அளவுக்கு விரும்புறோம் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை பாடம். இப்போ போன 2 வாரத்துக்கு முன்னாடிதான் நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு ஆண்டாள், ரங்கமன்னார், வடபத்திர சாயி பெருமாள், அவர் வந்து சயன கோலத்துல இருப்பார். வடபத்திர சாயி அவரோட நாவி கமலத்துல இருந்து பிரம்மன் வந்து இருப்பார் 4 தலைகளோட. அவங்கள சுத்தி 2 தாயாரும் அவங்களுக்கு பாத கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பாங்க. வடபத்திர சாயிக்கு சேவை பண்ணிதான் அவர் அரங்கநாதரை சேர்ந்தாங்க ஆண்டாள். ஆண்டாள் பிறந்த இடம் எல்லாமே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவ்வளவு ஒரு அருமையான ஒரு எனக்கு பிறவி பலன் அடைந்த பாக்கியம் கிடைத்தது அப்படின்னு நான் நினைச்சிட்டு வந்தேன். அவரை பத்தி பேசுற பாக்கியத்தை எனக்கு இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. இன்னும் நேரம் இருந்தா நிறைய சொல்லலாம். ஆண்டாளை சரணம். உண்மையிலேயே எதிர்பாராமல் இந்த நிகழ்வு நாங்கள் ஆடிப்பூரம் வருகிறது என்று அழகாக அந்த அம்மனை நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலையில் மிக சிறப்பாக அந்த ஆடிப்பூரத்தை எப்படி கொண்டாடுவது, அதில் அம்மன் எப்படி பெருமாளை அடைந்த கதை அவ்வளவுமே அழகாக சொன்ன வெள்ளத்தாய்க்கு நன்றி. ஆடிப்பூரம் என்பது ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரத்துல வர்ற ஒரு நன்னாளாகத்தான் இருக்கிறது. அது அவர் சொன்ன மாதிரி சிறப்பான ஒரு ஆண்டாள் பிறந்த நாள் தான் அந்த ஆடிப்பூரம் என்று சொல்வார்கள். என்றால் ஆண்டாள் பெரியாழ்வாரின் மகளாக கருதப்பட்டு திருமாலை அடைய பக்தியுடன் வாழ்ந்தவர் என்பதுதான் உண்மையான ஒன்று. இந்த நாள் தான் ஆண்டாள் கோவில்களில சிறப்பான பூசைகள், அலங்காரங்கள் போன்றனவற்றை செய்து ஆண்டாளை பெருமாளையும் ஊர்வலமாக கொண்டு வருவார்கள் என்பது உண்மைதான். பெண்கள் இந்த நாளை என்ன செய்யணும்டா, குடும்ப நலன், வளம், திருமண வாழ்வு முதலியன சிறக்க அந்த பெருமாளை வேண்டிக் கொள்வார். ஏன்னா அவர்களும் வந்து இணைஞ்ச அந்த ஆடிப்பூரத்துல பிறந்தாலும் அவர் இறுதியில இணைகிறார். ஒரு கடவுளை நினைவு கூர்ந்து அதை அவர்தான் தன் கணவனா வர வேணும் என்று நினைவு கூர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளேக்க அது திருமணத்துல போய் பதிகிறபடியால் எங்களுக்கும் வந்து குடும்ப நலன் வளங்களை தரக்கூடிய ஒரு திருமண வாழ்வு சிறக்க வேணும் என்பதை நாங்களும் இந்த நன்னாள்ல வேண்டிக் கொள்ளுவோம். சில பகுதிகளில் அம்மன் கோவில்களில் ஆடிப்பூர விழா சிறப்பாக கொண்டாடப்படும். இப்ப வெள்ளத்தாய் சொன்னார்கள் திருநெல்வேலியில் மிக சிறப்பாக கொண்டாடப்படும். அதுவும் திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் மிக விசேடமாக கொண்டாடப்படுற ஒன்றாகவே இருக்கிறது. ஆடிப்பூரம் என்பது ஆண்டாளின் அவதார நாளை நினைவு கூர்ந்து இறை, பக்தி, வளம், நலன் வேண்டி கொண்டாடப்படும் விழாவாக இந்த ஆடிப்பூரம் பெறும். இந்த அம்மனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். ஆகவே இந்த ஆடிப்பூரத்தை பற்றி அறிந்தோம், தெளிந்தோம். எங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த ஆடிப்பூரத்தில் அம்மன் அருள் எல்லோருக்குமே கிடைக்க வேண்டி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.
நன்றி.